வணக்கம். என் பெயர் பொன்னுசாமி. நாம் தமிழர் கட்சி, சேலம் கிழக்கு கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக பரப்புரைக்கு வந்திருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக களத்திலே நாங்கள் பல பகுதிகளில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தெருக்களில் போய் நாங்கள் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்குறோம். அப்போ போகும்போது எல்லாமே என்ன சொல்கிறோம், மகளிர் எல்லாமே இந்த தெருக்களில் சாக்கடை அப்படியே நிற்கிது, இந்த தெருக்களில் சாக்கடை அப்படியே நிற்கிது, இப்படி தான் சொன்னீங்க, போன தடவை நாங்கள் ஓட்டை போட்டோம், எங்களுக்கு 5000 கொடுத்தீங்க, 4000 கொடுத்தீங்க, தொங்கட்டான் கொடுத்தீங்க, தோடு கொடுத்தீங்க, லட்டுலாம் இப்போ நகை வச்சு கொடுத்தீங்க, நாங்களாம் வாங்கிட்டோம், ஓட்டு போட்டோம், உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், ஆனால் இந்த சாக்கடை அப்படியே தான் நிற்கிது. அதே மாதிரி இந்த ரோடு சரியில்லை, எங்களுக்கு தண்ணி சரியில்லை, எங்களுக்கு மருத்துவம் சரியில்லை, அதே மாதிரி கல்வித்தரம் இன்னும் உயரல, எங்களுக்கு எல்லாமே அப்படியே தான் இருக்குது, எங்களுக்கு இந்த ஆட்சி சரியில்லை, நாங்கள் இதை முற்று முழுதா ஏற்கல, எங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்குது, ஆனால் நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இதெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இத்தனை ஆண்டு காலமாக உங்கள்கிட்ட வாக்கை வாங்கி உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கினாங்க, நீங்கள் பணத்தை வாங்கிட்டு வாக்கை வித்துட்டீங்க, ஆனால் அவர்கள் உங்களை விற்று விட்டார்கள். அந்த நிலையை நாங்கள் உருவாக்க மாட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி பண்ணி செய்வோம், பூர்த்தி பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி தெருக்கள் சாக்கடை வசதியோ சாலை வசதியோ, சரியான கல்வி, தரமான மருத்துவம், சுகாதாரமான குடிநீர், இது எல்லாம் நாங்கள் கட்டாயம் செஞ்சு தருவோம்னு சொன்னோம். அதுக்கு மக்கள் பரவாயில்ல, சிறப்பு, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம், நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்கய்யா, ஒரு இடம் வந்திருக்கீங்க, இந்த ஒரு இடம் நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியில் அவ்வளோ பேர் இருப்பாங்க, உங்களுக்காக நிதி ஒதுக்கி தருவாங்களா அவங்க அதை செய்யறதுக்காக? கட்டாயம் செய்ய முடியும் இருக்கு. ஏனென்றால் நீங்க எது தரப்புல இருக்கிறதுனால அந்த நிதியை கூட உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம்ல. அப்படி இல்லை. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தொகுதிக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ 2024 to 25, 25 to 26 சொல்லி சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க, ஒரு அறிக்கை தயார் பண்றாங்க. ஆண்டுக்கான திட்டங்கள் வரையறுக்கப்படுகிறது. அந்த ஆண்டுக்கான திட்டத்தில் இருக்கக்கூடிய நிதியை எடுத்து செஞ்சாவே செஞ்சிடலாம். ஆனால் கடந்த 4 ஆண்டு காலமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினர், அந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவுடைய அலுவலகம் பூட்டியே கிடக்குது. அப்ப அந்த நிதியெல்லாம் எங்க போகுது? அந்த நிதி இருக்கணும்ல. தொகுதிக்கும் செய்யல, நீங்க தொகுதிக்கு எதுவுமே செய்யல, வந்த நிதி அப்ப எங்க? ஆண்டுக்கு செய்யல நீங்க தான் சொல்றீங்க, மக்கள் சொல்றாங்களா? மக்கள் சொல்றாங்களே, மக்கள் தான் சொல்றாங்க. நாங்க ஓட்டு கேட்க போகும்போதெல்லாம் ஆமா இதையே தான் நீங்க இப்ப சொல்றீங்க, இதையே தான் திமுக காரன் சொன்னா, காங்கிரஸ் காரன் சொன்னா, நான் ஓட்ட போட்டோம், ஆனா இன்னும் அப்படியே தானே கிடக்குது. ஆனா உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு யாருன்னு தெரியல. எங்களுக்கு தெரியுது, ஆனால் நாம் தமிழர் கட்சி இவர் சீமான் பேசுறாரு, நீங்க சொல்ற கருத்துக்களை எங்களுக்கு பிடிச்சிருக்குது, இந்த தடவை நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், இத்தனை தடவை நாங்க அவங்களுக்கு பணத்துக்காக ஓட்டு போட்டு நாங்க ஏமாந்துட்டோம், நீங்களாவது இதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நாங்க கட்டாயம் நாங்கள் செய்வோம். இன்னைக்கு எப்படி உங்கள்கிட்ட நாங்கள் வாக்கு கேட்டு தெரு தெருவா வரமோ, அதே போல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை முன்மாதிரியாக எடுத்து தமிழகத்திலேயே எப்படி ஒரு பகுதியில் வெள்ளம் வந்தால், ஒரு மழை வந்தால், ஒரு பாதிப்பு வந்தால், நாங்கள் முழுக்க நாம் தமிழ் கட்சி முழுக்க ஒரே பகுதிக்கு சென்று அத்தனை வேலைகளும் செய்து சுத்தப்படுத்தி கொடுப்போமோ, நலத்திட்டங்கள் உதவி செய்து கொடுப்போமோ, அதே போல எங்கள் கட்சி சார்பில் அனைவரும் நாங்கள் இங்கு இருந்து மக்களுக்கு உதவி செய்வோம். நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, தொகுதியில இருந்து நிதி வரல, தலைமையில இருந்து நிதி வரல, நீங்க மாற்று கட்சி, இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வென்றுச்சு, அப்போ உங்களுக்கு சட்டமன்றத்தில் உங்களுக்கு நிதி ஒதுக்கல அப்படி என்றால், நாங்கள் எங்களுடைய மக்களிடமே, உலக மக்களிடமே பிச்சை பெற்று அல்லது பணத்தை திரட்டி, நிதியை திரட்டி ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்திலே நாங்கள் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணி செய்து தருவோம். இது எங்கள் அண்ணனும் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கட்சி சார்ந்து நிச்சயம் நாங்கள் அதை செய்வோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உலக மக்களிடம் பிச்சை எடுத்தாவது நான் இந்த தொகுதியை முதன்மாதிரியாக மாற்றி காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எனது அருமை பெருமக்கள், நீங்கள் கட்டாயம் உங்கள் மக்கள் வாழ்வு நலம் பெற நீங்கள் கட்டாயம் நமது நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தினால், நிச்சயம் வென்றால் நாங்கள் உங்களுக்காக போராடி கடைசி வரை இந்த தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவோம். இப்ப மகளிர் பேசுறாங்க, இவங்க ஒரு மகளிரா இருக்காங்க, அப்ப அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வேலை தரேன்னு சொல்லி நிறையா படித்த பிள்ளைகளுக்கு வேலை தரேன், ஆசிரியர்களுக்கு வேலை தரேன், பணியில் இருந்த செவிலியர்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையுமே பொதுவாக தான் நடக்குது. ஆனால் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இதுதானே, இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லை,
இன்னைக்கு ஈரோட்டில் இருக்கு, ஈரோடு கிழக்கில் இருக்கிறது விவசாயம் சார்ந்த தொழில். அந்த இது வந்து தொழில் சார்ந்த நகரம். இந்த நகரத்தில் நிறைய தையல் தறி நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டதுனால அவங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறாங்க. எங்கேயாவது ஒரு வேலைக்கு போனால் அன்றாட கூலியா காட்சியாக இருக்கிறதுனால ஒரு 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 நிறுவனத்துக்கு போனால் ஒரு வேலை செஞ்சு அதை வச்சு வாழ்வாதாரத்தை பெருக்க தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஆட்சிக்கு பொறுப்பை ஏற்ற உடனேயே நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடுவேன் என்று சொன்னார். ஆனால் இன்று வரை ஒரு மதுக்கடை கூட மூடல. இதைய வந்து இந்த மகளிர் பெண்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷன் வேலைக்கு போறான், சம்பாரிச்சு கொண்டு வரான், 500 ரூபா சம்பளம், 1200 ரூபா சம்பளம்னா அதுல பாதி அங்கேயே ஒயின் ஷாப்லேயே குடிச்சுட்டு போதையோட வந்து 200 ரூபாய் கொடுக்குறான். இதை வச்சு வாழ்வாதாரம் பெருக்க முடியல. இதுக்காக நான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல இந்த சரியான கூலி கிடைக்கிறது இல்லை. இவங்க இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அரசை அவங்க வந்து அதாவது வெளியில சொல்ல முடியாத கோபத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் சாராயத்தை குடிக்க வச்சு இது பண்றீங்க, ஒரு பக்கம் விலைவாசி உயர்வை கொடுத்து சாராயத்தை குடிக்க வச்சு அவங்க வந்து உங்களை கூப்பிடலையே, நாங்க குடிங்க அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன நீங்க மூடிடுங்க, அவர் போய் குடிக்கிறான்னு சொல்லுங்க. நீங்க வந்து அரசாங்கத்தை பா நான் குடிச்சிட்டு போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆமாங்க, முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை என்ன? நான் வந்தால் மதுக்கடையை மூடுவேன். நீங்க இதே அக்கா களிமணி எல்லாம் என்ன சொன்னாங்க? எதிர்கட்சியா இருக்கும் போது தமிழகத்தில் 2வது மிகப்பெரிய விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எங்கள் அண்ணன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தால் முதலில் மதுக்கடையை மூடுவன் என்று சொல்லி வாயில் துணி கட்டி கருப்பு கொடி ஏந்தி பிடித்தது யாரு? இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லையா? ஏன் இந்த கனிமொழி இல்லையா? அப்ப இந்த வாயை வச்சு நீங்க பேசுறீங்க பொதுமக்கள்கிட்ட. அப்ப இங்க வந்து இவங்க வென்று வந்தால் இங்க உள்ள மதுக்கடைகள் அகற்றப்படுன்றீங்களா? நாங்கள் வென்று வந்தால் சாத்தியமா அகற்றுறது? சாத்தியம். ஏனென்றால் எங்கள் மகளிர் பாசறை, எங்களுடைய கட்சியின் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறைகள் வழக்கு தொடுத்து அவர்கள் பொது இடங்களில், பள்ளிக்கூடங்களில், மற்ற கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் 500 மதுக்கடைகள் மூடப்பட்டு இருக்கிறது. இது நாங்கள் வழக்காடி இது மூடப்பட்டு இருக்கிறோம். இது சாத்தியம் நடந்தது. அப்படி நாங்கள் ஆட்சி இல்லை, பொறுப்பில் இல்லை, இல்லாத போதே போராடி எங்கள் மகளிர் பாசறை மூலியமாக 500 மதுக்கடைகள் மூடியிருக்கிறோம் என்றால், அதிகாரம் இருந்தால் தமிழகம் முழுக்க இந்த ஒயின் ஷாப் சாராய கடையை மூடி விடுவோம். இது நிச்சயம் நாம் தமிழர் கட்சி செய்யும். நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் அதை வச்சுதான் வச்சுக்கோங்க. அப்ப மற்ற திட்டங்கள்லாம் எதுக்கு ஐயா இருக்குது? இப்ப சிங்கப்பூர் போறேன் 500 கோடி முதலீடு ஈட்டிட்டு வரேன்றீங்க, துபாய் போறேன் 350 கோடி ஈட்டிட்டு வரேன்றீங்க, லண்டன் போறேன், அமெரிக்கா போறேன், அங்க போய் இவ்வளோ முதலீடு ஈர்த்துட்டு வந்தாங்க. அந்த முதலீடுலாம் எங்க? அப்ப அது நலத்திட்டத்துக்கு பயன்படுத்துறீங்களா இல்லையா? அது நலத்திட்டத்துக்கு, மக்களுடைய நலத்திட்டத்துக்கு பயன்படுத்துறீங்களா, உங்களுடைய குடும்பத்துக்கு பயன்படுத்துறீங்களா? அப்ப ஒரு அரசு தற்பொழுதுதான் ஒரு குடியாட்சி மலர்ந்த நாள் தற்பொழுதுதான் போனது. ஜனவரி 26 குடியரசு தின விழா. இந்த குடியரசு தின விழாவில் நாம் உறுதியேற்க வேண்டியது என்ன? குடிகளின் ஆட்சி, குடிதள்ளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழில் நிற்கும் உலகுன்னு சொல்லுது. மன்னர் எவ்வளியோ அப்படிதான் மக்கள். நீ சரியான ஆட்சி செய்பவர்களாக இருந்தால் மற்ற மாநிலங்களில் பார்க்கும்போது யாரும் வந்து குடியை வச்சு ஆட்சி நடத்துறது இல்லை. அது சரியான அறம் சார்ந்த ஆட்சி அல்ல, தமிழர் ஆட்சி அல்ல. நீங்கள் திராவிடர்கள், திருடர்கள், பொய்யர்கள், புருடர்கள். ஆகவே நீங்கள் என் மக்கள் நினைவில் சுயநலவாக இருந்தால் வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், உன்னை கேள்வி கேட்பான். ஆகவே அவனை வந்து மது மயக்கத்திலும் போதை மயக்கத்திலும் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே கருணாநிதி செய்த சூழ்ச்சி. அதை அவர் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு வந்து எல்லாமே அனுமதி கொடுக்குறாங்களா? எதுவும் மறுக்கப்படுதா? முழுக்க அனுமதி மறுக்கப்படுது. என்னன்னா காரணம் என்னன்னா ஆளுகின்ற திராவிட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி. ஏனென்றால் தமிழகத்தில் எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சி தான் களத்தில் நின்று அனைத்து போராட்டங்களும் போராடி கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு என்னடா எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி சும்மா போயிடுச்சு,
வளர்ந்து வர கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வீரியமா வந்துகிட்டு இருக்கு. அப்ப இது வளர்ந்தால் நமக்கே வாழ்வாதாரம் இல்லாம போயிடும் போல இருக்குது. இத்தனை நாளா பெரியாருன்னு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம், கலைஞர்னு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம், அண்ணான்னு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து உலகம் முழுக்க இது ஒரு மாயை, இது ஒரு பொய், இது ஒரு புரட்டு, திருட்டு திராவிடம் என்பது பொய் என்று விலக்கி சொல்லிவிட்டார் உலக மக்களுக்கு. உலக தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். உலக தமிழர்கள் மட்டுமல்ல, பிறமொழியாளர்கள் கூட புரிந்து கொண்டார்கள். இது இவர்கள் ஒரு பொய் பின்பத்தை கட்டி பெரியார் என்ற பெரிய முத்திரை தூக்கிட்டு வந்தார்கள். மூத்திரச்சட்டியை கொண்டு வந்து மூத்திரச்சட்டியோடு வந்து மக்களை பார்த்தார் என்றார்கள். இல்லை, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக அழகாக பெரியார் சொன்ன கருத்துக்கள் தமிழ் மக்களுக்கானது அல்ல, அவர்கள் வாழ்வதற்காக திராவிடம் என்பதே தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழர்களை வைத்து பிழைக்கவும் வாழவும் வசதியாக வாழவும் தான் கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதை தெல்ல தெளிவாக உலக மக்களிடம் எடுத்து சொன்னார். சொன்ன உடனே இவர்கள் வேற வழி இல்லாம ஐயோ எனக்கு அது போச்சே இது போச்சே இப்ப ஆட்சியே போகுதே, அப்ப இது வந்து என்னடா பண்றதுன்னு சொல்லி மடை மாற்றி திசை மாற்றி மீடியாக்கள் இவர்கள் ஆட்சி அதிகாரம் இவர்கள் கையில் இருப்பதனால் தேர்தல் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. எப்படி அனுமதி கொடுக்குறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 வார்டு 4 தெருக்கள் மட்டும்தான் நீங்க போய் வாக்கு கேட்கணும், அதுக்கு மேல போகக்கூடாதுன்றாங்க. அதே மாதிரி பரப்புரைக்கான இடத்தை தேர்வு பண்ணனா அந்த நேரத்தை ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு தெருமுனை கூட்டமோ நடத்தணும்னா அந்த கூட்டத்துக்கு எத்தனை மணியிலிருந்து 5 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தேர்தல் அது அனுமதி உண்டு. ஆனா இவங்க காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, நீங்க அந்த மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் போடக்கூடாது, 7 மணிக்கு தான் நீங்க போடணும், 7 மணிக்கு தான் மேடை அமைக்கணும், அது 9 மணிக்குள்ள நீங்க முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்கள். நமக்கு எப்போதுமே இவர்கள் செய்கின்ற பித்தலாட்டம் என்ன தெரியுங்களா, பொதுமக்கள் பொதுவெளியில் நம்ம பேச விடக்கூடாது என்பதற்காக முட்டுச்சந்தும் மூத்திரச்சந்திலையும் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பது. ஆனால் எந்த முட்டுச்சந்து மூத்திரச்சந்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் உலக தமிழர்கள் கையில் அலைபேசி இருக்கிறது. அவர்கள் பக்கத்து வீட்டில் இருந்து கொண்டு கூட அலைபேசியில் இருந்து நம்மளுடைய கருத்துக்களை கேட்கிறார்கள். அதை வாக்காக அது மாறுகிறது. ஈரோடு கிழக்கில் நீங்கள் எண்ணற்ற தடைகள் போட்டாலும் அது எல்லாம் தவிடுபடியாகும். மக்கள் மாறிவிட்டார்கள். மக்களே சொல்லுகிறார்கள். நாங்கள் தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வராரு, ஐயா இத்தனை ஆண்டு காலமா நாங்களாம் பெரியார் பெரியசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா உங்க அண்ணன் வந்து பெரியாரை ஒரே போட்டாரு, அவருக்கு தாங்க எங்க ஓட்டு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, தெருக்களிலே பெரியார் நகர்லயே சொல்லியிருக்காங்க. வாக்கு கேட்க போறோம், அம்மா இந்த மாதிரி அண்ணன் பெரியார் பத்தி சொல்லிட்டாருன்னு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னா, ஐயா அண்ணன் தெளிவா இப்பதாங்க எங்களுக்கு உரைச்சிருக்கிறாரு, இப்பதான் நாங்க தெளிவாயிருக்கிறோம், அண்ணன் சொல்வது சரி, இத்தனை ஆண்டு காலமா பெரியார் என்று பூச்சாண்டியை காட்டி இவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று மக்கள் சொல்றான். இது பெண்களும் சொல்றாங்க, ஆண்களும் சொல்றாங்க, பெரும் முதலாளிகள் சொல்றாங்க, சிறு தொழிலாளிகள் சொல்றாங்க, தொழிலாளர்கள் சொல்றாங்க. இது ஈரோடு மண்ணில் ஈரோடு கிழக்கில் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க வந்து 60 ஆண்டு காலமா 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ உங்களை பார்த்து ஏன் அச்சப்படணும்? ஐயா சரியான கேள்வி கேட்டீங்க. 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற நீங்கள் ஏன் தனிச்சு நில்லுங்களேன்? நீங்க ஏன் 15 கட்சியோட 30 கட்சியோட குச்சோட வந்து நின்று இருக்கிறீங்க? மித்த கட்சிகள் வந்து நிக்க முடியாத சூழ்நிலை இருக்கா, அதனால அவங்க சேர்த்திருக்கலாம். ஐயா நீங்க ஒவ்வொருத்தரும் இதுதான் ஐயா பண்றீங்க. 1967 இருந்து திக கட்சி ஆரம்பித்ததுல இருந்து நீங்கள் இன்று வரை தனித்து நின்று 1.5 கோடி நாங்கள் வென்றோம் என்று நீங்க காட்டுங்க பாப்போம், சொல்லுங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சொல்ற 2016 நாங்கள் தனித்து நின்றோம், 234 தொகுதிகளில் நின்றோம். அதே போல இன்று இடைத்தேர்தல் வரை அனைத்திலும் தனித்து நிற்கின்றோம். எங்களை போல தெம்பு திராணி உள்ள நீங்கள் 1.5 கோடி தொண்டர்களை வைத்துள்ள நீங்கள் ஏன் தனிச்சு நிற்க கூடாது? அதேதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டெபாசிட் கூட வாங்கல அப்படின்றாங்க. ஆமாங்க ஐயா, நாங்க டெபாசிட் வாங்கல, ரைட்டு, நாங்க டெபாசிட் வாங்கல, ஆனா வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடக்கூடிய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒன்றை சொல்வீர்கள், ஆட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று சொல்வீர்கள். ஐயா கலைஞர் ஐயா என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது காலையில கல்யாணத்துக்கு போவாரு, நான் தான் சமூகத்திற்கு அருந்ததிற்கு இத்தனை இடம் கொடுத்தேன், நான் தான் இவர்களுக்கு இதெல்லாம் செய்து கொடுத்தேன், ஆகவே என் அருமை மக்களே சாதி மதம் பாராமல் நான் அனைவருக்கும் நல்லது செய்வேன் என்று சொல்லுவார். அதே மாலையில இரவு நேரத்துல கூட்டம் நடக்கும்போது நான் அந்த சாதிக்கு அத்தனை இட ஒதுக்கீடு சீட்டு கொடுத்தேன், இந்த சாதிக்கு இத்தனை இட ஒதுக்கீடு சீட்டு கொடுத்தேன் என்று சொல்லுவார். சாதியை சொல்லி கட்சியை வளர்த்து தன் குடும்பத்தை வளர்த்தவர் ஐயா கருணாநிதி. அவர்களுடைய பிள்ளை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே தான் மீண்டும் அவர் செய்து கொண்டு இருக்கின்றார்.
நீங்கள் உண்மையாக மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தால் நீங்கள் தனிச்சு நின்று உங்களுடைய செய்த சாதனைகளை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கலாமே ஐயா. நீங்கள் ஏன் எங்களை பார்த்து பயப்பட வேண்டும்? சரி, அப்படியே இருக்கட்டும், நாங்க ஓட்டு வாங்கல, நாங்க டெபாசிட் வாங்கல, நாங்க டெபாசிட் இல்லாத கட்சி. ஆனால் மக்கள் அங்கீகரிக்கப்பட்டு எங்களுக்கு வாக்கு செலுத்தி 36 லட்சம் வாக்குகள் பெற்று இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாநிலத்தில் 3வது மிகப்பெரிய கட்சியாகவும் மீண்டும் நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம் என்றால் அது எங்களுடைய வலிமை. நாங்கள் மக்களுக்காக ஆற்றிய தொண்டு. இன்னும் மக்கள் எங்களை நம்பி இன்னும் வலுவாக வந்து கொண்டு இருக்கின்றார்கள். எண்ணற்ற மக்கள். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயம் செய்பவர் அல்லது நான் கண்கூடாக பார்த்தது, நாங்கள் தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒரு விவசாய நிலத்துல 5 பேர் வந்து களை பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அங்கே பேசும்போது ஒரு ரேடியோ ஓடுது. அப்போல்லாம் வீட்டிலாம் ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா பாடல்கள் ஓடிட்டு இருக்கும். ஆனால் இப்போ அண்ணனுடைய சீமான், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய விவசாயத்துக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறோம், அந்த ஒளி வடிவம், அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டு களப்பழிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய திராவிடத்தை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்க முடியுமா? என்ன உங்களை சாதனை பண்ணியிருக்கு? நாங்கள் டெபாசிட்டே வாங்கலை. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கல்வித்தொகை வந்து ஏதோ இப்போ தள்ளுபடி பண்ண போறேன்றாங்க. சிறப்பாக என்கிட்ட ஒரு நல்லது சொன்னீங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி எந்த மகளிர் உங்களிடம் கேட்டார்கள்? ஏதாவது ஒரு நிதி கொடுக்கறது மாதிரி அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறது தானங்க ஐயா. எங்களுக்கு உதவியே வேணாங்க ஐயா, எங்களுக்கு உதவியே வேணாங்க ஐயா. நாங்கள் பேருந்துக்கு இலவச பேருந்து நாங்கள் கேட்கலைங்க ஐயா, எங்களுக்கு தேவையில்லைங்க ஐயா. நாங்கள் காசு கொடுத்து போய்க்கிறோம். எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பு தான் நாங்கள் கேட்குறோம். உங்கள்கிட்ட 1000 ரூபா வாங்கி நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயை இந்தாண்ட வாங்கி என் மாமானோ மச்சானோ அண்ணனோ தம்பியோ இந்த 1000 ரூபாயை பிடுங்கிட்டு போய் அந்தாண்ட குவார்டர் குடிச்சுட்டு அப்படியே காலி பண்ணிடுறான். வீட்டுக்கு 200 ரூபாய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதோட சரியா போயிடுது. இந்த 1000 ரூபாய் 1 மணி நேரத்தில் மீண்டும் உங்களுக்கே வந்துருது. சில மகளிர்லாம் சொல்றாங்களே, இது வர்றதுனால எனக்கு வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கு, ஒரு வீட்டு செலவுக்கு ஆகுது அப்படின்றாங்க. என்ன செலவுங்க வருது? இந்த உங்க ஐயா சொன்னாரு இப்ப தற்காலிகமா, கடலில் கண்டெடுத்த முத்து. யாரு ஐயா? உங்களுடைய விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி ஐயா சொன்னாரு, பொன்முடி ஐயாவா சொன்னாரு. பொன்முடி ஐயா என்ன சொன்னாரு? 1000 ரூபாய் வாங்குனீங்களா, பவுடர் அடிச்சிங்களா, மேக்கப் போட்டீங்களா, 1000 ரூபாய் வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னாரு. இதுக்காகவா இந்த 1000 ரூபாய்? நாங்கள் சொல்றோமே, எங்களுடைய அரசு திட்டம் நாங்கள் சொல்றோம், நாம் தமிழர் ஆட்சி வரைவில் நாங்கள் சொல்றோமே. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சொல்றீங்களே, வெறும் 200 ரூபாய்க்கு 240 ரூபாய் கொடுக்குறீங்களே, இதே எங்களுடைய திட்டம், அதே திட்டம் தானே. அதை நாங்கள் சொல்றோம். நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் இலவசங்கள் கிடையாதுன்றீங்களா? கல்வி, மருத்துவம், குடிநீர் அது இருக்குல்லங்க. அப்ப இல்லையே ஐயா, அது இருந்தா நீங்க ஏன் வந்து நீங்க சொல்ற மூணுமே இருக்கு, இலவசம் தானே ஐயா. மூலமா வந்துட்டு தானே இருக்கு ஐயா. பேரு இருக்குங்க ஐயா, அதாவது மருத்துவமனை இருக்கு, அது மருத்துவர்கள் இருக்காங்களா கேள்வி. இன்னொன்னு அது மருந்து இருக்குதாங்கிற கேள்வி. இப்ப நீங்க சரியா கேட்டீங்க. இதே வந்து கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்துல ஐயா பொன்முடி ஐயாவுடைய மகன் பொன்சிகாமணி இருந்தார், எம்பியா இருந்தார். அப்போது நான் வந்து ஒரு மருத்துவமனை எதிரில் நான் ஒரு கடை வச்சிருந்தேன், உணவு வச்சிருந்தேன். அந்த உணவகத்தில் நான் இருக்கும்போது ஒரு பெண் ஒரு காட்டில் ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சு 15 கிலோமீட்டர்லேருந்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து மருத்துவமனைக்கு வரும்போது அங்கே மருத்துவர் இல்லை, அந்த மருந்து இல்லை, விஷக்கடிக்கான மருந்து இல்லை. அப்போ அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ண முடியாமல் இறந்துட்டாங்க. அந்த 15 கிலோமீட்டர்ல இருந்து வந்து ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாத அரசு என்ன அரசுங்க சொல்றீங்க? அங்க வந்து அரசு எப்படி பார்க்க முடியும்? ரைட்டுங்க. ஏன் பார்க்கல ஐயா? நான் கூப்பிட்டேன் ஐயா, நான் கூப்பிட்டேன். அதே நேரத்தில் நான் மனம் வெந்து நொந்து போய் அப்பொழுது பொன்சிகாமணி ஐயாவுக்கு கூப்பிட்டேன், அவர் எடுக்கல. தலைமை நிலைய செயலத்துக்கு கூப்பிட்டேன், ஐயா இந்த மாதிரி மாப்பா ஆமா நான் கூப்பிட்டேன். இது கூப்பிடும் போது இந்த மாதிரி மருத்துவர் இல்லை, மருந்து இல்லை, இருந்து இந்த உயிரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசும்போது, நாங்க கூப்பிடுறோம் தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. இது நடந்த உண்மை. இதுக்கு நான் வந்து கெங்கவெளி சட்டமன்ற தொகுதி ஐயா நல்ல தம்பிக்கிட்ட கூட நான் சொல்லி, நீங்க சட்டமன்றத்தில் பேசுங்க, நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுங்கள். ஒவ்வொரு குக்கிராமத்திலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு விஷக்கடி, பூச்சிக்கடி மருந்து, இந்த மருந்தெல்லாம் கட்டாயம் இருக்க வேண்டும், மருத்துவர் சரியாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கேன். சரி தம்பி நான் சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா அது நடைமுறைக்கு வரல. ஆனால் நீங்க சொல்றீங்களே தரமான மருத்துவம் தரேன் என்று, அப்படி என்றால் ஐயா கலைஞரை ஏன் அப்போலோ மருத்துவமனையில போய் படுத்தாரு? ஏன் காவேரி மருத்துவமனைக்கு போனாரு? ஏன் செந்தில் பாலாஜி அண்ணனை வந்து காவேரி மருத்துவமனை கூட்டு போனீங்க? நீங்க அரசு மருத்துவமனையில பார்த்துருக்கணும். எந்த அமைச்சரோ
எந்த அமைச்சரோ எம்எல்ஏவோ எம்பியோ நீங்கள் உண்மையான நேர்மையான ஆட்சி, நீங்க சரியான மருத்துவம், சரியான தரமான மருத்துவம் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை ஏன் நீங்க போய் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனை போல? இதே நாம் தமிழர் ஆட்சி வந்துச்சுன்னா இந்த அரசு மருத்துவமனை, கல்வி எல்லாமே சரியா வரும்ன்றீங்களா? உண்மை, சத்தியம் நடக்கும். எந்த முறையிலன்றீங்க? எந்த முறைங்களா? நான் இப்ப இருக்கிறேன்னா இப்பயும் இருக்கு, அதே இலவசம் தான், அப்பயும் இலவசம் தான் வரப்போகுது. ஐயா, எது ஒன்றும் தரமாக இருந்தால்தான் சரியானதாக இருக்கும். இல்லன்றீங்களா? உண்மை, தரமா இல்ல. மருத்துவர் சரியா இல்ல. இப்ப கெங்கவள்ளி மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது, மருந்து பற்றாக்குறை இருக்கிறது, சிகிச்சை பற்றாக்குறை இருக்கிறது. அதே போல இவர்கள் எந்த ஒரு மருத்துவரும் மனசாட்சி சான்றோட சொல்லுங்க, நீங்க ஒரு மருத்துவர் வராரு, ஒரு வைத்தியர் வராருன்னா அந்த வைத்தியர் இப்படி உட்கார வச்சு, ஐயா வாங்க, வாயை காட்டுங்க, மூக்க காட்டுங்க, தொட்டு எந்த மருத்துவருமே மருத்துவம் பாக்குறது இல்லைங்கய்யா. தீண்டத்தகாதவா இவர்கள் பார்க்கிறார்கள். அடிச்சு சொல்லுவேன், எல்லா அரசு மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இவர்கள் நோயாளிகளை தொட்டு பார்ப்பதே கிடையாது அரசு மருத்துவமனையில. அப்ப யார் மருத்துவமனைக்கு போவா சொல்லுங்க? நீங்க திட்டங்களை வச்சிருக்கிறீங்க, அந்த திட்டங்கள் என்ன செயல்பாட்டுல இருக்குது? ஒரு மருத்துவர் இருக்காருன்னா, நான் போறேன்யா, எனக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மா கூட்டு போறேன், நான் போறேன். ஏன் அரசு மருத்துவமனை நம்ம கட்டாயம் போகணும், நம்ம நடந்துக்கணும்னு. அங்க போனா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இருக்கு, சளி இருக்கு அப்படின்னா, உட்காரு, உன் பேர் என்னக்குன்னு, என்ன பண்ணுது, சரி இந்தா ஊசி போடுவாங்க, போ. நீங்க மருத்துவரா? ஒரு மருத்துவரா எப்படி நடக்கணும்? வாங்க உட்காருங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, அந்த ஸ்டெதஸ்கோப் எடுக்கணும், செக் பண்ணணும், கை காலை பிடிச்சி பார்க்கணும், துடிப்பு சரியா இருக்கான்னு பார்க்கணும், அல்லது ரொம்ப முடியலன்னா ரத்த பரிசோதனை பார்க்கணும். ஒரு ரத்த பரிசோதனை ஒரு ஆய்வு கூடத்துக்கு போறேன், வரிசையில நிக்கிறோம், இவர் போன் பேசிக்கிட்டு வெளில போறாரு வராரு. ஏங்கய்யா நீங்க வெளில போறீங்க வரீங்க போன் பேசிட்டீங்க அப்படின்னா, இது நீ கேட்க நீ யாருங்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதேதான் இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க அவர் தான் கேள்வி கேட்கணும், இல்ல அவர் மூலியமா நீங்க அரசாங்கம் சொல்லணும். நீங்க அரசாங்கத்தையே நேரடியா நீங்க கேட்கறீங்க, அரசாங்கத்துக்கு தெரிய போறது இல்ல அங்க நடக்கிறது. ஐயா இன்னொன்னு, ஒரு அரசு அதிகாரி தான் தப்பு பண்றாரு, நீங்க அரசாங்கத்தையும் குறை சொல்றீங்க. ஐயா, அரசு அதிகாரிகளை கண்காணிக்க வேண்டியது யாருங்கய்யா? எல்லாத்துக்கும் போட முடியாதுல்ல, அவங்க பார்க்க முடியாது. ஐயா அப்புறம் எதுக்குங்க நீங்க உண்மையான 100% எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு அப்புறம் எதுக்கே சொல்றீங்க? நீங்க எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி ஓராண்டு 100 ஆண்டு சாட்சின்னு சொல்றேன். நீங்க இப்ப மக்கள் சரியா இருக்காங்களா, மக்களோட மனநிலைமை சரியா இருக்கா, மருத்துவம் சரியான்னு பார்க்கணும்ல. நீங்க போற போக்குல அப்படியே போய் பார்த்துட்டு போவீங்க, அந்த நேரத்துல எல்லாம் மருத்துவம் சரியா இருக்குன்னு சொல்லுவான். அதாவது என்னன்னா, 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் ஒண்ணுங்கய்யா, அதுல அமைச்சரே மக்கள் எல்லாம் நலமாக நம்மளோட ஆட்சியில் இருக்கிறார்களா? ஆமாம் மன்னரே, அனைவரும் மகிழ்ச்சியாக ஐயாவுடைய ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆஹாஹா, அப்படியே இருக்கட்டும் என்பது போலதான் இது உங்களுடைய ஆட்சி. நீங்கள் உண்மையான நேர்மையானவர்கள் இருந்தால் நீங்க வர வேணாம், உங்களுடைய மருத்துவம் இருக்கு, ஐயா உங்க மருத்துவ அமைச்சர் இருக்காரு, நீங்க ஒரு விளம்பரத்துக்கு மட்டும் போறதை நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க நடந்து போன வாக்கிங் போனதை வீடியோ எடுத்து போடுறீங்களே, அதே மாதிரி ஒரு மருத்துவர் கரெக்டா இருக்காரா நீங்க என்னைக்காவது வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்களா சொல்லுங்க? ஒரு அரசு மருத்துவமனையிலையோ அல்லது ஒரு அரசு துறை சார்ந்த நிகழ்வுலையோ நீங்க ஏதோ சரியா செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐயா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, நீங்கள் 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 பல திட்டங்கள் போடுகிறீர்கள், அந்த திட்டத்தில் அதிகாரிகளை பயன்படுத்துகிறீர்கள், அதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இது நடக்குது உண்மை. நான் இன்னொன்னு சொல்லட்டுங்களா, நீங்க என்ன சொல்றீங்க, முதல்வர் திட்டம், மக்களின் திட்டம், மக்களுக்காக முதல்வர், முதல்வருக்காக மக்கள், நீங்க மக்களை போய் சந்திங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, அதிகாரிகளை ஒவ்வொரு தாலுகாவுக்கும் அனுப்புறீங்க. இது நடந்துட்டு இருக்கு, இப்பயும் நடக்குது. நான் சொல்றேன் குறிப்பா, இப்போ ஒரு தாலுகா, இப்ப ஈரோடு எடுத்துக்குவோம். இந்த ஈரோடுல அரசு திட்டம் வருது, என்னன்னு, இந்த மாதிரி நீங்க மக்கள் முதல்வர் திட்டத்துல நீங்க போய் மக்களை போய் சந்திச்சு என்னன்னு அது பிரச்சனைகள்லாம் கேட்டு வாக்குறுதி வாங்கிட்டு வாங்கன்றீங்க. நான் ஒரு பிரச்சனைக்கு போறேன், இப்ப என் சொத்து பிரச்சனை, எனக்கு பட்டா பேர் மாற்றம் வரணும், நான் போய் மனு கொடுக்குறேன். எங்க இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நான் மனு கொடுத்துறேன். இதை வாங்கி அங்கங்க அப்படியே போய் வருது. முன்ன தாசில்தார் அலுவலகத்துல, வட்டாட்சியர் அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையா வருது, A3 A2 A1 அப்படின்னு எல்லாம் வருது. அந்த மனுக்கள் போயிட்டு அவங்க மீண்டும் அந்த கள ஆய்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்ச உடனே இவங்க என்ன பண்ணா, இந்த வேலையை அப்படியே நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு, ஐயா அரசு சொல்லிட்டாங்க, நாங்க அந்த வேலையை பார்க்க முடியாது, உங்க வேலையை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வேலை கடப்புல போட்டுறாங்க. ஒவ்வொரு விவசாயிகள் நிச்சயம் உங்கள் மேல் கொடுமையாக நீங்கள் செய்கின்ற திட்டங்கள் எதுவுமே மக்களுக்கு போகாதனால, மக்கள் வழக்கமாக கொடுக்கிற மனுக்களை வாங்காமல், மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு பண்ணாமல் நீங்களே ஒரு திட்டத்தை போடுவீங்க, நீங்களே மனு கொடுப்பீங்க, அதையும் செய்ய மாட்டீங்க. அதிகாரிகள் செஞ்சாலும் எங்களுக்கு அந்த வேலை இருக்குன்னு அலக்கழிச்சிருவாங்க. எந்த அதிகாரியாவது, எந்த அரசியல் தலைவர்களாவது நீங்கள் சொன்ன திட்டத்தில் இத்தனை ஆண்டு காலமாக நீங்க சொன்ன திட்டத்தில் இத்தனை பேர் பயனடைந்தார்கள் என்று சொல்லுங்க பார்ப்போம். நான் வேணா இல்லை நிரூபிக்கிறேன். இதே சேலத்துல பெத்தநாயக்கன் பாளையத்துல இளைஞரணி மாநாட்டில் எத்தனை மனுக்கள் தெருவில் கிடந்துச்சு
எத்தனை பேர்த்துடைய மனுக்கள் தெருவில் கிடந்துச்சு? நீங்க என்ன வாங்கி கிழிச்சு விட்டீங்க? இத்தனை ஆண்டு காலமா நீங்க பண்ண சாதனைகள் என்ன சொன்னா? 100 ஆண்டு சாதனை என்னையா உங்க 100 ஆண்டு சாதனை? ஒரு விவசாயி ஒழுங்கா ஒரு நிதி வாங்க முடியல, ஒரு பட்டா பெயர் மாற்றம் பண்ண முடியல, ஒரு விவசாயிக்கான அரசு அங்கீகாரம் பெற முடியல, ஒரு பட்டாவை மாத்தி கொடுக்க முடியல. கேட்டா 1008 ரூல்ஸ் கொண்டு வரீங்க. கேட்டாக்க அந்த போய் பாருங்க, நான் ஒரு விவசாயி, என்னுடைய பட்டா கணினியில ஏத்தணும். வெறும் 500 ரூபாய்க்காக என் பட்டா நிலத்தை தரிசாக்கணவங்க தான் இந்த அதிகாரிகள். வெறும் 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் லஞ்சம் தரலங்கிறதுக்காக பட்டாவை வந்து தரிசனம் எழுதிட்டாங்கய்யா. அதுக்கு நான் போராடுறேன். 4 வருடமா போராடிட்டு இருக்கேன். எங்க ஆர்டிஓ ஆபீஸா மனு கொடுக்குறோம், ஆர்டிஓ ஆபீஸ் தாலுகா ஆபீஸ் போகுது, தாலுகா அலுவலகத்துல இருந்து வட்டாட்சியர்கிட்ட போகுது, வட்டாட்சியர்ல இருந்து அதுக்கடுத்து A1 அது துணை வட்டாட்சியர், அதுக்கடுத்து அளவையர், அதுக்கடுத்து ஒரு படிநிலை போகுது, அதுக்கடுத்து RI போகுது, அதுக்கடுத்து VO வருது. இது எவ்வளவு நாளுங்க ஆகும்? குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரிக்கு 15 நாட்கள் தான் அவங்களுடைய வேலை. ஒரு மனு வாங்கினா அது 15 நாள் திருப்பி அனுப்பணும், இல்லையா அடுத்த டேபிளுக்கு கடத்தணும். அதுதான் அவங்களோட வேலை. ஆனா ஒரு மனுவை 3 ஆண்டு காலமா அலகழிக்கிறாங்கன்னா, எனக்கே இந்த நிலைமை விவரம் தெரிஞ்ச எனக்கே அப்படின்னா பாமர மக்களோட நிலைமை என்ன? நீங்க ஒரு திட்டத்தை போட்டு நாங்க மக்களுக்காக அதை செய்யறோம் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முகாம் போட சொல்லி இந்த வேலையும் நிக்குது, அந்த வேலையும் நிக்குது, இந்த எந்த வேலையுமே செய்யறதில்ல. அப்ப மக்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? வெறும் பேருக்கு மட்டும்தான் இவர்கள் ஆட்சியாளர்கள், இவர்கள் அதிகாரம் பண்றது எல்லாமே. அதிகாரிகிட்ட கேட்கிறோம், ஐயா ஒரு 15 நாளுக்குள்ள எங்களுடைய பேப்பர் வேலையை முடிச்சு அந்தாண்ட கொடுத்துருங்கய்யா, நாங்க வாழ்வாதாரம் இல்லாம இருக்கிறீங்கய்யா, அரசு சலுகை வருதுங்கய்யா, ஒரு பட்டா பெயர் மாற்றம் பண்ணா எங்களுக்கு ஏதோ வருதா 5 10, இப்ப மோடி திட்டம்னு ஒரு 5000 வருதுங்கய்யா, அதையாவது எங்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுங்கய்யா. இப்ப மழை வந்துருச்சுங்கய்யா, முத்து சோளம்லாம் வீணா போச்சுங்கய்யா, இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு 22,000 ரூபாய் நாங்க செலவு பண்றோங்கய்யா, ஆனா வருமானமே 22,000 இல்லைங்கய்யா, 25,000 20,000 இப்படி தாங்கய்யா வருது. அதை வச்சுதாங்க வாழ்வாதாரத்தை பெருக்கி நாங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் சரி பண்ணோம்னா நீங்க கொடுக்குற திட்டத்தை மட்டும் இல்லைங்கய்யா, அரசு அதிகாரிகள் சரியா வேலை செய்யணுங்கய்யா. ஆனா அந்த அரசு அதிகாரிகள் என்னங்கய்யா சொல்றாங்கன்னா, எங்களுக்கு என் வேலை இருக்குது, என் வேலை முடிச்சு தான் உன் வேலை செய்வேன். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு முதல்வர் திட்டம் போடுறாரு, கலெக்டர் அறிக்கை கொடுக்குறாங்க, அவங்க வேலையை பார்க்கறதா உன் வேலையை பார்க்கறதாங்கிறாங்க. அப்ப இதில் விவசாயிகள் உழவர் பெருங்குடியோர் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்க நானும் ஒண்ணு. ஒரு பட்டாவுக்கு கூட சரியான ஒரு திட்டம் இல்லை. ஒரு பட்டா ஒருத்தருடைய நிலம், அவருடைய நிலம் பூர்வீக நிலம், அவர் வந்து பட்டாவது கணினியில ஏற்றணும். அந்த கணினியில ஏற்றுறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் எடுப்பீங்க நீங்க? எத்தனை ஆண்டு காலம் எடுப்பீங்க? ஒரு விவசாயி எத்தனை ஆண்டுகளுக்கு அலைய வைப்பீங்க? குறைஞ்சபட்சம் 1 மாசம் சொல்லலாம், அல்லது 2 மாசம் சொல்லலாம். ஒரு 3 ஆண்டு காலமா ஒருத்தருக்கு பட்டா கொடுக்கறது, அவன் சொந்த நிலத்தை அவன் வரி கட்டி பூர்வீகமா வாழ்ந்த இடத்துல நீ கண்டிஷன் இருந்தா கூட போடலாம். இப்பெல்லாம் நிறைய கண்டிஷன் இருக்கு. என்னன்னா AD கண்டிஷன் இருக்கா, 2C கண்டிஷன் இருக்கா, பொது தடம் இருக்கா, அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா கண்டிஷன் பார்த்து சீக்கிரம் அதை கிளியர் பண்ணுங்க. அதை விட்டு ஒரு விவசாயிக்கு ஒரு பட்டா தரது 3 வருஷமா நீங்க அலைய விடுவீங்க. இது தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டு இருக்கீங்க. இது என்ன இந்த அரசு பாக்குது சொல்லுங்க பாப்போம். விவசாயியுடைய தோழன், விவசாயிக்கு பல திட்டங்களை கொடுத்தோம், விவசாயில வாழ வச்சோம். சாகடிச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம். விவசாய சாகடிக்கிறீங்க. நீங்க ஒரு திட்டம் போடுவீங்க, அதிகாரி ஒண்ணு செய்வாரு. இப்ப எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு கிராமத்துல இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு இறப்பு சான்று வரணும், அல்லது ஒரு வாரிசு சான்று வரணும். அந்த வாரிசு சான்று எத்தனை நாள் இங்க குறைஞ்சபட்சம் எடுத்துக்கலாம்? 1 மாத காலம், 2 மாத காலம், வருடக்கணக்காக எடுப்பாங்க. மனு கொடுத்து எத்தனை மனுக்கள் தெரியுமாங்க அலையுது? அந்த மாதிரி எத்தனை முதியோர்கள் தெரியுமாங்க என் கண்ணு முன்னாடி வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் அப்படியே கொந்தளிச்சுட்டு இருக்காங்க ஐயா, வெளியில சொல்ல முடியாம இருக்கிறாங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க திட்டம் போட்டுட்டு எல்லாம் மக்கள்கிட்ட போயிடுச்சுன்னு. நீங்கள் போடுகிற திட்டம் ஒவ்வொன்றும் மக்களுக்கானது இல்ல, உங்களுக்கானது, அதிகாரிகளுக்கானது. ஆனால் நீங்க திட்டம் என்ற பெயரில் எங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறீர்கள்.